இப்போ என் பேர் கன்னியப்பன். என் பேர் தேவி. அனுமந்தபுரத்தில் இருக்கேன். நாங்கள் எல்லா இதுவும் இங்கே தான் இருக்கோம், காலங்காலமாகவும் இங்கே தான் இருக்கோம். தாசரிக்குப்போம் பொன்னிமா கோயில் ஏரி நாங்கள் அதிகமாக சொல்லுவோம். ஏன்னா ஏரியில் அங்கே அந்த அம்மா இருக்காங்க, அதனால் பொன்னிமா கோயில் ஏரி சொல்லிடுவோம் ஸ்டார்ட்டாக. ஏரி ரொம்ப மோசமாக இருந்தது, ஃபுல்லாக முள் வேலையாக இருந்தது. நாணல் மூடி போய் ஒரே அமக்கலமாக இருந்து யாரும் உள்ளே இறங்க முடியாது. எங்களுக்கு போக முடியாது, வர முடியாது, எந்த யூஸுமே பண்ண முடியாது. அந்த தண்ணியை எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப பொதராக இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது வந்து நான் பார்த்ததுலேருந்தே அதிகமாக முள் நிறைய முளைச்சி, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து வரைக்கும் இந்த மாதிரி முள் தான் நிறைய இருக்கும். ரொம்ப காடாகவும் ஒரு முள் புதாராகவும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் இருந்த மரம் வந்து கருவேல மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீர் ஆதாரத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிடும். மக்களுக்கு வருங்கால மக்களுக்கு பயனது. வருங்கால மக்கள் வந்து தண்ணி வசதி கொஞ்சம் நல்லா வரும். நிறைய அந்த அந்த கரையை க்ளீன் பண்ணாங்க. மண்ணை ஏரிக்குள்ளேருந்து எடுத்து அப்படியே கரை பலப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி உடைஞ்சி வெளியே போகாமல் நல்லா பலப்படுத்தினாங்க. வேலையேற்ற மரம்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ சூப்பராக இருக்குது கரை. அதுக்கப்புறம் அந்த செடி ஏரி அந்த குருவிகள்லாம் உட்காரத்துக்கு இது பண்ணியிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க. நல்லா தாக்கு எடுத்துக்கிறாங்க, பள்ளம் எடுத்துக்கிறாங்க, தண்ணி நல்லா தேங்கிக்குது. இப்போ பார்த்தா நல்லா ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ ஃப்ரீயாகுது. வேலிக்காத்தா மரத்தை தான் எடுத்தாங்க, மீதி அந்த வேப்ப மரம்லாம் மரத்தை அங்கேயே இருக்குது. மற்றபடி இப்போ நாங்களே வந்து பனை மரம்லாம் நட்டு இருக்கோம். அந்த மாதிரி மரங்கள் இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து இந்த ஊராட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இது உண்மையான தகவல், ரியலான தகவல். அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏரி இன்னும் ஆழமாகும், நல்லா தான் இருக்குது. ஆழம் நிறைய போயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தெகுலாக தான் இருக்கும், ரொம்ப ஆழம் இல்லை. இப்போ நிறைய ஆழம். ஆனால் வெயில் நாள்லேயே தண்ணி இருக்கும். அப்போ வெயில் நாளில் தண்ணி காலி ஆகிடும், இப்போ தண்ணி இருக்கும். கீழே அந்த ஏரிக்கு கீழே இருக்கிற கழனிகளில் தான் தண்ணி வசதி நல்லா வரும். வெயில் நாள்லேயே தண்ணி கிடைக்கும். அந்த பக்கம் நிறைய நெல் பயிர் தான். அந்த ஏரிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நெல் பயிர் தான் வைக்கிறாங்க. அதனால் நெல் பயிர் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். தண்ணி இருக்குது, ரொம்ப நல்லது. ஆடு மாடு குடிக்கலாம், நம்மளும் போகலாம் வரலாம், உடம்பு ஊற்றலாம், பறவைகள்லாம் வந்து அடங்கும், எல்லாமே செய்யும். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ரொம்ப நன்றி. இது நல்லா செஞ்சுருக்கீங்க. இது செஞ்சதால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.